வணக்கம். தமிழகத்தின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மனைவி கொலை, கணவன் தலைமறைவு. தமிழர் பகுதியில் மற்றொரு இடத்தை கையகப்படுத்தும் தொல்லியல் திணைக்களம். அனுரவை இயக்கும் மறைகரம், ஈழத்தமிழர்களுக்கு அபாய எச்சரிக்கை. நாடாளுமன்றத்தில் அர்ச்சுனாவுக்கு பாரிய அநீதி, எழுந்துள்ள புதிய சர்ச்சை. சாலை விதிமுறைகளை புகார் அளிப்பவர்களுக்கு $200 வரை பரிசு. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் வட்டவான பகுதியில் தொல்லியல் திணைக்களத்தினால் நடப்பட்டுள்ள பதாகையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த பதாகை 1 கிலோமீட்டர் வட்டவான் தொல்லியல் நிலையம் என குறிப்பிட்டு வெரிகல் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நடப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் மத்தியில் இது பெரும் பரபரப்பை விசனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. குறித்த பகுதியில் எவ்வளவு பகுதி தொல்லியலுக்குள் வாங்கப்பட்டுள்ளது, அதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதா, எதிர்காலத்தில் அப்பகுதியில் புத்தர் விகாரை வருமா என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. தொல்லியல் திணைக்களத்தின் குறித்த நடவடிக்கையை எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிய வருகிறது. கடந்த டிசம்பர் 28 அன்று இரவோடு இரவாக குச்சிவழி பகுதியில் தொல்லியல் திணைக்களத்தினால் பதாகை நடத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 1ஆம் திகதி அன்று மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி தமிழரின் தேர்வு விடயத்தில் இதுவரை எவ்வித சமிக்ஞையும் வழங்கவில்லை என்றும், காலத்தின் கட்டளைக்கு அமைய தமிழரின் தேர்வு தொடர்பில் வெளிப்படையான முன்னகர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி பேராசிரியர் எஸ் ரகுராம் தெரிவித்துள்ளார். மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தின் 25வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எங்களுடைய ஈழத்தமிழர்களின் பிரச்சினை எங்களுடைய போராட்ட வரலாற்றில் நாங்கள் தீர்வுகளை நோக்கி நகர வேண்டுமாக இருந்தால் அந்த தீர்வுக்காக கொழும்பிலிருந்து முன்னெடுக்கப்படும் நகர்வுகள் தொடர்பில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். வெறுமனே எங்களுடைய அபிலாஷைகளை கோரிக்கைகளை தன்னிச்சையாக நாங்கள் முன்னெடுப்பதை விட அவ்வாறான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படுவதற்கு கொழும்பிலிருந்து அறிகுறிகளாக சமிக்ஞைகளை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம். இன்று பதவியேற்றிருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி மிகப்பெரிய வலுவான கட்டமைப்புடன் இருந்தாலும் கூட கொழும்பிலிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வலுவான அரசியலில் எதை சாதிக்க வேண்டும் என்ற கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார். இன்று வரை எனக்கு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விடயத்தை 2025ஆம் ஆண்டுக்கான முதல் வார நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார். யாழிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு வருகை தரும் தனக்கு சரியான பதிலை வழங்குமாறும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த சபாநாயகர் இது தொடர்பில் பதில் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மற்றும் இது தொடர்பில் குழு ஒன்று நியமிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மாத்தறை பிரதேசத்தில் கணவனால் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மனைவி கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெக்வெல போலீசார் தெரிவித்தனர். இக்கொலை சம்பவம் நேற்று பிற்பகல் தெக்வெல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிருந்திகேவத்த பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் நெல்வெல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த 51 வயதுடைய மனைவியை கொலை செய்யப்பட்டுள்ளார். கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் எல்லை மீறியதில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தை அடுத்து சந்தேக நபரான கணவன் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் சம்பவம் மேலதிக விசாரணைகளை திக்வல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வியட்நாமிய அரசு சாலை பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் வித்தியாசமான திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி ஜனவரி 1ஆம் தேதி முதல் சாலை விதிமீறலை ஆதாரத்துடன் புகார் அளிக்கும் நபருக்கு $200 பரிசு வழங்க இருப்பதாக அறிவித்திருக்கிறது. அத்தோடு பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகப்படுத்தும் முயற்சியாக கூடுதல் கேமராக்கள் பொருத்தி இதற்கு முன்பு வசூலிக்கப்பட்ட அபராதத்தை விட இனிவரும் நாட்களில் 30% அதிக அபராதம் வசூலிக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. போக்குவரத்து காவலர்கள் எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் சாலை போக்குவரத்தை சீர் செய்ய முடியாது என்ற காரணத்தினால் இந்த திட்டத்தை வியட்நாம் அரசு கொண்டு வந்துள்ளது. இத்துடன் தமிழகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் தமிழகம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.